கைப்பிடி துணி, கரித்துணின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த கரித்துணி அப்படிங்கிறத எந்த துணி நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னு பாருங்கள். அதாவது நம்ம வீட்டில் வீணாக போன பயன்படாத நம்முடைய உள்பாவாடைகள், அதை கிழித்து அதை பயன்படுத்தும், அதை கால் மீதியாகவும் பயன்படுத்தும். இல்லையா கணவருடைய பனியனு, இல்லையா கணவருடைய அண்டர்வேரு, இல்லையா கணவருடைய வேஷ்டி லுங்கி, இதெல்லாம் காட்டன், ஏதாவது குழந்தைகளுடைய காட்டன் ட்ரெஸ் இருந்தது அப்படின்னா அதை பட்டன்லாம் பிச்சுட்டு அதை பயன்படுத்துறது. இப்படி கிழிந்த, பாழா போன, வெளுத்து போன இந்த பயன்படுத்த முடியாத உடைகளை நீங்கள் கரித்துணியாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த துணியை பிடிச்சி நீங்கள் சமையல் பண்ணுறீங்க இல்லையா. சூடாக இருக்கும் பாத்திரம், அந்த துணியை பிடிச்சி தான் அந்த சமையல் பாத்திரத்தை கொண்டு வந்து டைனிங் டேபிள்லையோ ஹால்லையோ நீங்கள் சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வச்சுட்டு அதற்கு பிறகு சாப்பிடுவீங்க. அப்போ அந்த கைப்பிடி துணி அப்படிங்கிறது உங்கள் குழந்தைதாக இருக்கும், இல்லை கணவர் தான் இருக்கும், இல்லை உங்களுடைய வேஸ்டான உடைகளாக இருக்கும், அதுதான் இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி நாம் பயன்படுத்தும் போது கூட அதனுடைய அதிர்வலை நமக்கு தேவையில்லாத சில குழப்பங்களை, பிரச்சனைகளை உண்டு பண்ணும். இதை நீங்கள் நம்பணும் அப்படின்னு கிடையாது. நான் படித்ததை உங்களுக்கு சொல்கிறேன்.